இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா, நாங்க வந்து கேஎன்பிசியில நாங்க வந்து அரபினர் டெக் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் கீழே ஒர்க் பண்றோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்ககிட்ட கண்டிப்பா பேசி ஆகணும். ஏன் அப்படின்னா, இப்போ எங்க கூட ஒர்க் பண்ற ஒரு பையன், அவனை வந்து இப்போ அவனை நாங்க இதுல மென்ஷன் பண்ணல, அவன் உள்ள இருக்கிறான். அவனை வந்து லைன்ல போயிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலி எப்பவுமே நாங்க என்ட்ரன்ஸ்ல எப்படின்னா லைன்ல வருவோம். அங்க வந்து இப்போ மீனா அல்மதின்னு சொல்றாங்க, அந்த கேட் மெயின் கேட், அந்த கேட்ல வந்து நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்கிறாங்க. அதே செக்யூரிட்டிஸ் யார் அப்படின்னா, இங்க இருக்கிற மிலிட்டரி பர்சன் தான் அந்த செக்யூரிட்டியா இருக்கிறாங்க. ஸோ அவங்களை நம்பி தான் நாங்க எல்லாருமே உள்ள வரோம். அப்போ அப்படி லைன்ல வரும்போது நாங்க ரெண்டா ஸ்பிளிட் ஆகி அந்த லைன்ல வருவோம். அப்படி வரும்போது லைன்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு. அப்ப அந்த லைன்ல இருந்து ஒரு பையன் வெளியே வந்திருக்கிறான். அப்படி வந்த உடனே என்ன இருக்கு அப்படின்னா, அவனை பிடிச்சி தனியா உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அப்போ தனியா எதுக்கு உட்கார வச்சாங்க அப்படின்னா, அவனை ரொம்ப நேரமா விடவே இல்லை. கடைசி வர அவனை விடவே இல்லை. லைன் எல்லாம் முடிஞ்சாச்சு. அப்புறம் தனியா ரூம்குள்ள கூட்டிட்டு போய் அவனை வந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அவனை வந்து செக்ஷுவலா ஹராஸ் பண்ணிருக்காங்க. அதாவது அவனை ஃபுல்லா செக் பண்றேங்கிற பேர்ல அவனோட ட்ரெஸ் ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னொரு ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதையும் அவன் ரிமூவ் பண்ணிருக்கான். ரிமூவ் பண்ண அப்புறம் அவனோட மெயின் பார்ட்டை வந்து தப்பா டச் பண்றது, இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்களும் அவங்களோட அந்த கொய்தி, அந்த பர்டிகுலர் பர்சன், அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஜிப்பை ஓபன் பண்ணி அவனை வந்து தப்பா பேசியிருக்காங்க. அப்புறம் பிளஸ் மசாஜ் பண்ண வச்சிருக்காங்க, அவனை அடிச்சிருக்காங்க, டார்ச்சர் பண்ணிருக்காங்க ரொம்ப. ஸோ அவன் ரொம்ப மன உளைச்சல்ல தான் இருந்தான். அவனுக்கு இப்ப என்ன அப்படின்னா, இவங்க வந்து கண்டிப்பா அதுக்கான ஒரு கேரண்டி அவங்க எடுத்துதான் ஆகணும். ஏன்னா ஒரு பையனை வந்து இப்படி எல்லாம் அவன் வந்து இங்க ஒர்க் பண்ண வந்திருக்கான். அவன் ஒரு ஸ்லேவ் இல்ல. நாங்க எல்லாருமே யாரு அப்படின்னா, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜிஎஃப்டிஸ் இருக்காங்க, சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நாங்க எல்லாருமே இங்க ஒர்க் பண்ற ஜிஎஃப்டிஸ். கேஎன்பிசியில நாங்க அரபியன் டெக்ங்கிற ஒரு கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்றோம். சோ அப்ப நாங்க நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்றோம், எடுக்கிறோம். ஆனா எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இந்த அரபியன் டெக்ல இருந்து கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சிலது பண்றாங்க, இல்லன்னு சொல்லல, பண்றாங்க. ஆனாலுமே அது 100% பண்றது இல்ல. அவங்களுக்கு சாதகமா ஏத்த மாதிரி தான் பண்றாங்களே தவிர அப்படிதான் பண்றாங்க. சோ இங்க இருக்கிற எல்லாருமே நாங்க இன்னைக்கு ஒர்க்கர் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கோம். ரீசன் என்னன்னா, அந்த பையனுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சாகணும். அப்படித்தானே? எல்லாருமே எதுக்காக இருக்கிறீங்க? கண்டிப்பா இதை வந்து ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ, நம்ம இந்தியால இருந்து ஃபுல் சப்போர்ட் கிடைக்கணும். நான் நிறைய மீடியாஸ்க்கு கால் பண்ணி பேசிட்டேன். மீடியாஸ் எல்லாமே கேஎன்பிசி அப்புறம் மிலிட்டரி அப்படின்னு சொன்ன உடனே காலை கட் பண்ணிடுறாங்க. எந்த ஒரு மீடியாவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. நாங்களா போய் ஹெல்ப் கேட்டாலும் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்களை எப்படியாவது அந்த ரெஃபைனரிக்குள்ள கூட்டிட்டு போய் எங்களை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க இருந்து வெளியே விடக்கூடாது அப்படிங்க. எங்களை வந்து இப்ப நீங்க போய் ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இதை நாங்க விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா எங்களால பழையபடி இந்த விஷயத்தை எழுப்பி கொஸ்டின் பண்ண முடியாது. இப்ப அந்த பையன் ஒரு காசை கொடுத்து அவனை ஊருக்கு அனுப்பிட்டாலும் நாளைக்கு இதே பிரச்சனை எங்களுக்கும் வரும். நாங்களும் இதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். அவன் எங்களோட ஒரு ஓன் பிரதர் மாதிரி. அவனுக்கு வந்தா நாளைக்கு எங்களுக்கும் வந்த மாதிரி தான். சோ அப்போ இந்த விஷயத்த கண்டிப்பா நாங்க கேட்டுதான் ஆகும். அப்படித்தானே? எல்லாரும் கேட்பீங்க தானே? சோ கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டால, ட்விட்டர்ல, அப்புறம் உங்களுக்கு என்னென்ன சேனல்ஸ் தெரியுமோ எல்லா சேனல்ஸ்லயும் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த விஷயம் வந்து இந்தியால இருக்கிற எல்லா கவர்மெண்ட் செக்டார்ஸ்க்கும் போகணும். அந்த அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ இதுல வந்து கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க உங்களுக்காக சொல்லுவாங்க, அங்க என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த இன்னும் டீட்டெயிலா உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேவா? இங்க வந்து கூடி இருக்கிறது வந்து வெறும் தமிழ் பீப்புள் மட்டும் இல்ல. ஆக்சுவலி இங்க நடந்திருக்கிறது யாருக்கு அப்படின்னா, தமிழ் ஒரு பையனுக்கு தான் நடந்திருக்கு. ஆனா இங்க சப்போர்ட்டுக்கு இருக்கிறது யாரு அப்படின்னா, தமிழ் பசங்க கூட ஹிந்தி பசங்க அவ்வளவு பேர் சப்போர்ட்டுக்கு நிக்கிறாங்க. இங்க நாங்க எல்லாருமே யுனைடடா தான் நிக்கிறோம். சரியா? அவன் தமிழ், அவன் ஹிந்தி அப்படின்லாம் யாருமே பிரிச்சு பார்க்கல. இங்க எல்லா கண்ட்ரீஸுமே இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா யுனைடடா தான் இருக்கிறோம். எல்லாருமே இங்க இந்த விஷயத்துக்காக குரல் கொடுத்து நாங்க நிக்கிறோம். சோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். சோ நீங்க எல்லாரும் கடைசி வரை நிப்பீங்க தானே? எங்களுக்கு நாங்க ஒர்க் போறது இல்ல. இந்த விஷயத்தோட ப்ராப்பரான சொல்யூஷன் வந்தா மட்டும் தான் நாங்க ஒர்க்குக்கு நாங்க இனி கண்டினியூ பண்ணுவோம். எங்களை ஒர்க் போக சொல்லி எங்களை போஸ்ட் பண்றாங்க. இந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணாம அவங்களுக்கு அங்க ஒர்க் வந்து ஸ்டாப் ஆகி நிக்குதுன்னு சொல்லிட்டு எங்களை போஸ்ட் பண்றாங்க. சோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.